வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, சூப்பர்மேன் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். எஸ், படம் பார்த்தாச்சு. எனக்கு என்னன்னா, என் கூட ஒருத்தன் வந்தாங்க. அவன் என்ன சொன்னான், "டேய் என்னடா சூப்பர்மேன் பார்க்க பேக்கா மாரி இருக்கான். நல்லா இல்லடா." அது இதுன்னு சொல்லிட்டு என்னைய வச்சு செஞ்சுட்டான் தான் சொல்லணும். அந்த ட்ரெய்லர்லாம் வந்த கையோட. சார கூட்டிட்டு போய் தான் இந்த படத்த வந்து பார்த்துட்டு வந்தோம். படம் எப்படி இருந்துச்சுன்னு இவன் சொல்லுவான். ஓகேயா? எப்படிம்மா இருந்துச்சு? அதாவது ட்ரெய்லர் பார்த்து நான் நினைச்சேன், ஏய் நொண்ணா மாதிரி இருக்கான்டா அவன். நல்லா இல்ல அவனுக்கு தெரியுமா எப்ப என் தலைவன் என்ட்ரிக்கு கண்ணி என்ட்ரிக்கு வந்து எப்படி இருப்பான் அப்படின்னு. ஆனா படத்தை பார்க்கும்போது நல்லாயா இருக்கு இவனும் அதே மாதிரி பாடியான இருக்கு. அதாவது அவனோட சின்ன வயசு வருஷன் மாதிரி இருக்கான், நல்லா இருக்கு அப்படின்னு. அப்படி ஏன்னா ஒன்னையா ஒத்துக்க மாட்டேன்னா, தலைவன் வந்து அடி வாங்கினதே இல்லை, அடியை கொடுக்குறவன். ஆனா இந்த தலைவன் ரிவ்யூல வரும். ஓகே, ஆக்சுவலி என்ன கதைனா கைஸ், இங்க வந்து ஹென்ரி கவில் வந்து ஒரு காட் லெவல காமிச்சிச்சு. சூப்பர்மேன் இஸ் a god. ஓகேயா? காட். ஆனா இங்க வந்து ஏன் எனக்கே இந்த படம் நான் பார்க்கணும்னு நினைச்சேன்னா, பிகாஸ் ஆஃப் த ஒன்லி ஒன் சீன். சூப்பர்மேன் வந்து அங்க அந்த அடி விழுவார்ல, ட்ரெயிலர் காமிச்சிருப்பான்ல, அங்க வந்து நம்ம தலைவன் ஜேம்ஸ் கன் வந்து அந்த அந்த இந்த கதையை சொல்லிட்டான். எப்படின்னா, இந்த சூப்பர்மேன் வந்து நீங்க எதிர்பார்த்த சூப்பர்மேன் கிடையாது. திஸ் இஸ் நாட் வாட் யூ எக்ஸ்பெக்ட். இது வந்து என்னோட சூப்பர்மேன். டிசி சூப்பர்மேன் இப்படிதான் அவர் ஜேர்னி ஆரம்பிச்சாரு. அடி வாங்குற சூப்பர்மேன் ஏன் அதை அவன் பின்பம் பண்ணி சொல்றானா, விச் மீன்ஸ் அவர் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்காரு. நிறைய தப்புகள் பண்ணுவாரு, நிறைய கத்துப்பாரு, நிறைய திருத்தங்கள் பண்ணிப்பாரு. அதனாலதான் வந்து அந்த அடி வாங்குற சூப்பர்மேன் அவன் பின்பற்றி சொல்றான். நிறைய ஏன்னா இந்த படம்ல நிறைய அடிகளை வாங்குவாரு. ஆனா ஹி லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக். அந்த மாதிரி தான் இருக்கும்ல, விச் இஸ் a good thing. சூப்பர் ஹீரோ வித் பெயின். அதுதான் சொல்லலாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு என்னன்னா, ஜேம்ஸ்க்கு ஒன்று ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு. என்னன்னா, இந்த படம் கண்டிப்பாக ரொம்ப எமோஷனலாக ஒர்க் ஆகும் அப்படின்னாரு. அண்ட் எஸ், இண்டீட் உண்மையிலே ஒர்க் ஆகிருந்துருச்சு. படத்தில் நிறைய சீன்ஸ் வந்து எமோஷன் ரொம்ப ஒர்க் ஆகிருந்துச்சு. என்ன கதைனா, ஹென்ரி கேவில் அவர் அந்த சூப்பர்மேன் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த எமோஷனுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டாங்க. வந்தா அடிப்பான் கிளம்ப அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல நிறைய எமோஷன் ஒர்க் ஆகிருக்கு. சூப்பர்மேனு அழுவுறது, வழியில துடிக்கிறது, அவருக்கு எமோஷன்ஸ் இருக்கு, அவருக்கும் வலி இருக்கு, பெயின் இருக்கு. இப்போ ஷார்ட் இருக்கும், அங்க லைட் எரிப்பானுங்க, அங்க தெரியும் எலும்பு உடையுன்னு. அந்த பாக்ஸிங் ஃபுட்பால் அடிச்சா இப்ப எடுப்பானுங்க, அந்த மாதிரி எடுத்து பூட்டும். ஒரு சூப்பர் ஹீரோ நார்மல் மனுஷமே பூட்டுறாங்கன்னா கணக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் சேச்சு. ஆனா இஸ் மேக் சென்ஸ் பிகாஸ் இந்த சீன் நடக்கும் போத ஒருத்தர் அடிக்கிறாருல, அந்த அடி வாங்குற வந்து பாத்துக்கீங்களே எந்த மாதிரி அடிச்சிருப்பாருன்ட்டு. அது உண்மையிலே இஸ் மேக் சென்ஸ். நல்லா இருக்கு. இது ரொம்ப ரியலிசம் கலந்துருந்துச்சு இந்த படத்துல. அதுவும் இல்லாம இவரோட பேர லூயிஸ் கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. சீரியஸாவே இவங்க 2 பேத்த பார்க்கும்போது they are real couple டூ. உண்மையா ரியல் கப்புள் மாதிரி தான் ஃபீல் ஆனிச்சு. பட் சில காண்டுகள் இருக்கு, அதை நான் அப்புறமா சொல்றேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிஜிஎம், விஎஃப்எக்ஸ் எல்லாம் பக்கா. ஸ்டோரி வாஸ் சோ குட். அதை பில்ட் பண்ணது, கேரக்டர் ஆக்கு எல்லாம் பக்கா. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே அந்த ஒரு பில்டப் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த ஷார்ட் எல்லாம் தாஷா இல்ல, அவர் கட்டத்துல வந்து அந்த ஒரு பொதுமக்களை பொண்ணை காப்பாத்திட்டு அந்த பொண்ணு வந்து காலையில போயிட்டு இருக்கும். பின்னா திரும்பி பார்க்க அவர் ஐகானிக் ஃபுல்லா புகையா இருந்து அந்த புகையில இருந்து கைக்கு என்ட்ரி. ஓ ஷிட், அப்படி இருந்துச்சு. அதெல்லாம் வேற சொல்லிட்டான் மை வளப்போம் அப்படின்னு வந்துக்கு சில்த்திருச்சு உண்மையா அந்த ஷார்ட். அப்படி கைக்கு வந்து சொக்குன்னு பறந்து போய் அடிக்கும். ஏன்னா விஷுவலுக்கு வந்து அதிகமா மெனக்கட்டு இருக்காரு. ஜேம்ஸ் கன் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து நம்மளோட இந்தியன் லோகேஷ் சொல்லலாம். அதாவது லோகேஷ் வந்து பாத்தீங்கன்னா வந்து மேக்சிமமா அவர் அந்த சண்டை சீன்ல இருந்து பழைய பாடல்கள் போடுவாரு. பாடல் போட வச்சிருப்போமே. அதே மாதிரி நம்ம ஜேம்ஸ் கன் பாத்தீங்கன்னா வந்து அவரு வந்து சண்டை வரும் போதெல்லாம் வந்து பாட்டு போட்டுருவாரு. விச் குவைட் ஒர்க் வெரி வெல். அவர் எல்லா படங்களும் இந்த ஒர்க் ஆகுது. இந்த படத்துல நம்ம சீன் இருக்கு, அது வந்து நம்ம ஜேம்ஸ் கன்னோட டச் அது வச்சிருக்காரு. ஃபைட் சீன்ஸ் எல்லாம் நல்லா அழகா பண்ணிருக்காங்க. எனக்கு என்ன ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த படத்துல வந்து சில ஃப்ரேமிங் வந்து இந்த ஹீரோயிக் ஃப்ரேமிங் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா எனக்கு இருந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது ஒரு சூப்பர் ஹீரோ படம் பாக்குற ஃபீல் வராம ஒரு நார்மல் படம் பாக்குற மாதிரி, ஒரு கிரைம் படம், ஒரு நார்மல் படம் பாக்குற ஃபீல் கொடுத்துச்சு. ஏன் நான் சொல்றேன்னா, சூப்பர் ஹீரோக்குன்னு சில ஷார்ட்ஸ் இருக்கும், சில விஷுவல் இருக்கும், இப்படி காமிச்சாதான் நான் கெத்தா இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா இந்த இடத்துல வந்து அதை பிரேக் பண்ணி வேற மாதிரி காமிச்சிருப்பாரு. He just want to prove again, yes, Superman is an alien, but he also human. அதுதான் வந்து மீன் பண்ணிட்டு இருக்காரோ, எனக்கு அப்படிதான் தோணிட்டே இருந்துச்சு. வந்து அவர் ஏலியன் சொல்லும்போது நான் ஏலியன் இல்ல, நானும் ஒரு ஹியூமன், மனசனா, எனக்கும் வலி இருக்கு, எமோஷனல் இருக்கு, சந்தோஷம் இருக்கு, துக்கம் இருக்கு, காதல் இருக்குன்னு
அவரு காமிச்சாரு. ஸோ அந்த எனக்கு அந்த ஃப்ரேமிங் அந்த விஷுவல் வந்து பேசுது விச் இஸ் வெரி ஒர்க் வெரி வெல். அது எனக்கு தெரியல, மேபி எனக்கு ரொம்ப ஃபீல் ஆனிச்சு அந்த இடத்துல. இவனுக்கு ஃபீல் ஆனிச்சு போல. நாங்கள் ரெண்டு பேசிக்கிட்டு இருந்தோம். கோயின்சிடென்ட்லி ரெண்டு பேத்துக்கும் அதே மாதிரி ஃபீல் ஆனிச்சு. ஏன்னா எனக்கு அந்த சூப்பர் ஹீரோ அந்த ஏன்னா நம்ம நிறைய படங்கள் சூப்பர் ஹீரோ படம் பார்த்துருக்கோம். ஆனால் இது ஒரு ஃபீல் இருக்குங்க, ஒரு டெப்த் இருக்கு, எமோஷனலி ரொம்ப கனெக்ட் ஆகுது, ஒர்க் ஆகிருக்கு. கேரக்டராக்கு வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்கானுங்க. எனக்கு காலக்காலமாக சூப்பர் ஹீரோ படத்தில் ஒன்று வரும்ல, இன்ட்ரோல வந்து சூப்பர்மேன் எப்படி ஆனாரு, எங்கேருந்து வந்தாரு, அதெல்லாம் இருக்குல்ல. அதை வந்து ஜேம்ஸ் கன் வந்து ஒரு பிரில்லியனா மூவ் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணிட்டாருன்னா, படத்தோட கடைசி பாட்டத்தில் வந்து மொந்திச்சு வச்சிட்டாரு. இது ஸ்பாய்லர்லாம் இல்லை, உங்களுக்கு சூப்பர்மேன் கதைனா எப்படின்னு தெரியும். மெயின் கதையே அங்கே அதுக்கப்புறம் தான் இருக்கு. இதெல்லாம் வந்து அவர் இன்ட்ரடக்ஷனோட இன்ட்ரடக்ஷனா கடிச்சு கொடுத்த காருன்றேன். ஆனா அது எப்படி நம்ம இருந்துச்சு, Let's see my memories அப்படின்னு அது மாதிரி கொடுத்துருக்காரு. ஆனா அதெல்லாம் பக்காவா இருந்துச்சு. அண்ட் தென் படத்துல வந்து சூப்பர்மேனோட ஒரிஜினல் அம்மா அப்பா வந்து வேற ஒருத்தவங்க, பைசலுக்கு அம்மா அப்பா இன்னொருத்தவங்க. அது நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாப்ல அம்மா அப்பா காட்டும் போது, செகண்ட் கடைசியில அம்மா அப்பா காட்டும் போதும் அந்த இதுல உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓ அப்படி இருக்கும். ஆக்சுவலி இது எல்லாம் உங்களுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச கதை தான். ஆனா என்னதுன்னா, இது நீங்க எப்படி டெலிவரி பண்றீங்கன்னு இருக்கு. எஸ் ஐ ஆல்வேஸ் சே ஸ்டோரி கேன் பி எ கிங். குவீன் வந்து எப்பயும் நம்ம ஸ்க்ரீன் பிளே தான். ஸ்க்ரீன் பிளே ரொம்ப எங்கேஜிங்காக கொடுத்துருந்தாரு சூப்பர்மேன். இந்த என்டையர் சூப்பர்மேன் ஸ்டோரி வந்து ஸ்க்ரீன் பிளே ரொம்ப எங்கேஜிங்காக இருந்துச்சு. ஐ ரியலி லவ் இட், ஐ ரியலி என்ஜாய், ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் நான் வருத்தம், என்னது, டிசி கேமியோ இல்லை. அது இன்னும் 2-3 கேமியோ வந்தாங்க. இல்ல கேமியோ வந்தாங்க, அது வந்தாங்க. ஆனா நம்ம எதிர்பார்த்த ஒரு இவனுங்களாம் வந்து நல்லா இருந்திருக்கும்னு இருந்துச்சு. அது வர வாய்ப்பு இல்லை, ஏன்னா யூனிவர்ஸ் மாறிடுச்சு. பட் நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க, நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. படத்துல 2 போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கு, அது ஒரு ஃபன்னியான போஸ்ட் கிரெடிட் சீன் தான். நீங்க மிஸ் பண்ணிட வேணா சொல்ல மாட்டேன், ஜஸ்ட் என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஓகே. அண்ட் தென் படத்துல வந்து என்னென்ன இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ கால் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து கிரீன் லேண்டன், அப்புறமா தெரிஃபிக் இவங்கலாம் வராங்க. இவங்க கூடயே வந்து ஹவுகிலோன்னு வராங்க. எனக்கு தெரிஃபிக்கோடையும் அப்புறமா அந்த கிரீன் லேண்டன் இருக்கார்ல, அவரோட பவர் வந்து நல்லா கிளியரா காமிச்சிட்டாங்க வச்சுக்கோங்களேன். ஆனா அப்புறமா இன்னொரு பேர் எனக்கு சரியா வர மாட்டேங்குது. இல்ல அந்த டைமண்டா மாறுவாரு அவர் உடம்பு. அவர் வந்து உலகத்துல எந்த கிறிஸ்டலோ ஸ்டோனாவோ அவர் மாறுவாரு. அவரோட எனக்கு எல்லா பவரையும் கலா காமிச்சிட்டாங்க. ஆனா ஹவுகல் இருக்காங்க தெரியுமா, அவங்க இந்த படத்துல வராங்க. எனக்கு அவங்க பவர் வந்து இது கொஞ்சம் காட்டாத மாதிரி ஒரு ஃபீலா இருந்துச்சு. அது மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம் நினைக்கிறேன். அவங்களோட கேரக்டர் வந்து கம்மியா தான் இருந்துச்சு. அவங்க எப்படி இருந்துச்சுன்னா வந்து இந்த பிளாக் வீடியோ இருக்காங்களா, அவங்கள மாதிரி கணக்கு சாதாரண மனுஷன் மாதிரி ஒரு சண்டை போடுறது அந்த மாதிரி மட்டும் இருந்துச்சு. ஆனா இவங்க வந்து சாதாரண மனுஷன் இல்லை, இவங்க வந்து பவர் இருக்கு, ஏன்னா பறப்பாங்க, கைக பணத்துல அடிக்கும். பறக்கிறது மட்டும் தான் காட்டுன மாதிரி இருக்கு, பறக்கிற மட்டும் தான் காட்டுறாங்க, மற்றபடி பலனா இருக்கு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிச்சிடலாம், ஏன்னா மத்தவங்க சண்டை போட்டாங்க, இவங்க வந்து 2-3 சைடுக்கு தான் வந்து அடிச்ச மாதிரி இருக்கு. என்ன சொல்றேன்னா, சூப்பர்மேனுக்கு வந்து ஒரு ஸ்டார் பண்ற மாதிரி ஒரு மூவ்மெண்ட் இருக்கு, கிரீன்லேண்டனுக்கு இருக்கு வச்சுக்கோங்க, தெரிஃபிக்கும் இருக்கு. ஆனா ஹவுகலுக்கு வந்து அந்த மாதிரி பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல, அந்த மாதிரி இல்ல. ஸோ அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கா நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து அடுத்த மைனஸ் என்னவா இருந்துச்சுன்னா, இந்த மேபி சம் பீப்புள் வில் ஃபீல் லைக் இந்த ஸ்டோரி கொஞ்சம் ட்ராகியா போகுதோ, உங்களுக்கு ஒரு ஃபீல் வரலாம். ஏன்னா செகண்ட் ஹாஃப்னு இந்த கதை அடுத்த கருத்துக்கு நோக்கி போகும்போது வந்து உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும், கொஞ்சம் ரொம்ப பேசுறானுங்களோ அப்படி ஃபீல் கொடுக்கும். இட் கேன் பி எ ப்ளஸ் பாயிண்ட், இட் கேன் பி எ மைனஸ். எனக்கு ஒர்க் ஆனிச்சு, பட் ஐ திங்கிங் சில பேர்த்துக்கு ஒர்க் ஆகாதோன்னு ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு. பட் நல்லா இருந்துச்சு. இன்னொரு பெரிய பிரச்சனை தெரியுமா இந்த படத்துல என்ன காண்டாச்சுன்னா, கிஸ் பண்றது வந்து எஸ் கிஸ்த லஸ்தா காட்டுறதும் கிஸ்த வந்து லேஃபா காட்டுறதும் வித்தியாசம் இருக்கு. ஓகே, அத வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த சூப்பர்மேன் பண்ற கிஸ்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. ஆனா இல்ல அழகா பண்ணிருக்காங்க. எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, சில இடத்துல வந்து அந்த கட்டிங் பண்ணும்போது ஒரு மாதிரி கடுப்பாயிருச்சு. ஆனா நல்ல வேலை ஒரு சீன் கட் பண்ணல. என்ன சீன் தெரியுமா, அவங்க 2 பேரும் வந்து கிளாக்கும் அவங்க லூயிஸும், ஓகே, சூப்பர்மேன் இருக்க மாட்டாரு. அப்ப அவங்க வந்து 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, கிஸ் பண்ணிட்டு பேசுவாரு. கிஸ் பண்ணுவாரு. அந்த சீனு மட்டும் நான் யோசிச்சு பாக்குறேன், எத்தனை கட்டு கொடுத்துருப்பானுங்க. எப்படி தெரியுமா, கட்டு விட்டுருக்கும். அது வந்து ஒரு அன்பு வந்து அவங்க ஷேர் பண்ணி இது பேசிது. அங்க வந்து அந்த இதெல்லாம் இல்ல, ஏன்னா அவங்க கண்ணு பார்த்தாலே அங்க ஷார்ட்ல தெரியும். நார்மலா ஒரு இது பண்ணி ஒரு கட்டி பிடிக்கிறமே அவங்க இதை பண்ணிட்டு அதை பேசிக்கிட்டு. அது எனக்கு ஏன் நாங்க சொல்றோம்னா, இது வந்து கொஞ்சம் இரிட்டேட் ஆச்சு. ஆமா, கிஸ் பண்றது இஸ் a common thing. ஓகே, the way how you show, that's matter.
அது இப்ப வர்ற முக்காவாசி மெஜாரிட்டி எல்லா படங்களையுமே கண்ட கருமத்தை காட்டுறானுங்க. இன்ஸ்டாகிராம் எதை திறந்தாலும் கண்ட கருமம் தான் வந்துகிட்டு இருக்கு. அந்த குப்பைகள் தான் இருந்துகிட்டு இருக்கு. பட் இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி சீன்ஸ் வந்து விச் இஸ் எமோஷனலி ஒர்க் ஆகிற சீனை வந்து கட் பண்ணாம வச்சிருந்திருக்கலாம். இந்த சென்சார் ஏன் இப்படி பண்றானு எனக்கு தெரியல. கண்ட மயிரை வச்சிருப்பானுங்க, கண்ட மயிரை வந்து சென்சார் பண்ணிருப்பானுங்க. இது என்ன சொல்ற எனக்கு தெரியல. பண்ண மாட்டானுங்க. அது எங்களுக்கு புரியல. இது என்ன சென்சார் எனக்கு தெரியல. மேபி ஹாலிவுட் படங்களை கண்டிப்பா சென்சார் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை. பட் நல்லா இருந்துச்சுங்க அந்த சீன்லாம். அது நான் சொல்றேனே, சூப்பர்மேனை வந்து ஒரு ஹியூமனா பார்க்க முடிஞ்சுச்சு. அதுதான் சொல்றேன். இந்த மாதிரி சீன்லாம் வந்து அவர் இன்னும் கொஞ்சம் ஹியூமனிக்கா இது நான் உடம்பு பார்க்கும்போது எனக்கு உண்மையாவே இது என்ன தலைவன் அப்படின்னு. ஆனா கதை போக 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 மனசன் ஒரு சூப்பர் ஹீரோவா ஆகுறான். அடி வாங்குறான், மிடி வாங்குறான். ஒரு மெச்சூரிட்டி அவனுக்கு வந்து அவன் டாப் ஆகுறான். அது வந்து உண்மையா நல்லா இருக்கு. சீரியஸாவே நல்லா பண்ணிருக்காங்க. ஐ ரியலி சாட்டிஸ்ஃபை. ஐ ரியலி ஹோப் தட் ஜேம்ஸ் கன் இந்த ஸ்னைடர் கட்ஸ் ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த டாக்ஸிக் ஸ்னைடர் கட்ஸ் நான் சொல்றது ஜெனியூனான ஸ்னைடர் கட்ஸ் ஃபேன்ஸை கிடையாது. இந்த டாக்ஸிக்கா இருக்கிறவனுங்க என்னதுன்னா, அவனுங்க ஸ்னைடர் விளையாடுற படத்தை மட்டும் தான் பார்ப்பானுங்க. வேற எந்த படத்தையும் பார்க்க மாட்டாங்க. அது ஒரு பெரிய கலர் எல்லாருக்கும் தெரியும். ஐ எம் ரியலி ரிக்வெஸ்ட் தட் இந்த படம் தோக்கடிச்சிடாதீங்க. தயவுசெய்து போய் தியேட்டர்ல போய் பாருங்க. யூ கைஸ் வில் என்ஜாய். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அதுவும் இந்த படத்துல வந்து நம்ம சூப்பர்மேனுக்கு ஒரு ஃப்ரெண்டு வருது கிரிப்டோன்னு. அதெல்லாம் பின்னி பெடல் எடுத்துருச்சு. செம்ம காமெடியா இருந்துச்சு. நல்ல ஒர்க் ஆகிருந்துச்சு. ரியலி ஒர்க் வெரி வெல். அண்ட் தென் படத்துல கேமியோஸ் வந்திருக்கு. அந்த கேமியோ நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலி நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்க காலகாலம் பார்த்த சூப்பர்மேன் மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா பண்ணியிருக்காங்க. காமிக் புக் படிச்ச சூப்பர்மேனை பத்தி காமிச்சிருக்கானுங்க. விஷுவல் அவ்வளோ அழகா இருக்கு. சூப்பர்மேன் அவ்வளோ அழகா காமிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அந்த இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் அல்ட்ராமேனா ஒருத்தவங்க, அதாவது அவுட்ராமேன் இல்ல, அல்ட்ராமேன், ஆனா அவுட்ராமேனா இருந்துச்சு. அதாவது இவங்க 2 பேரோட கேரக்டருக்கும் நல்லா இருந்துச்சு. அந்த இன்ஜினியரிங்கோட அவங்க வந்து அந்த கையில வந்து அந்த பிளேடு மாதிரி வருது, அந்த மாதிரி போட்டு கிட்டத்தட்ட இந்த டெர்மினேட்டர் படத்துல வரும். அந்த மாதிரி அந்த கெட்ட ரோபோட் மாடல் அந்த மாதிரி கையை மாத்துது. அதுக்கப்புறம் வந்து அந்த கருப்பு கலை என்னமோ ஒரு இது மாதிரி போயிட்டு அந்த ஆக்ட் பண்ணுது. அவங்களோட கேரக்டர் நல்லா இருந்துச்சு. அதுவும் நல்லா இருந்துச்சு. ஆனா இன்னொன்னு என்னதுன்னா, இந்த படத்துல வந்து ஒரு டிராகன் வருது. அந்த டிராகனோட விஎஃப்எக்ஸ் மட்டும் வந்து கொஞ்சம் காமிக்கலா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆனா சில இடங்கள்ல வந்து விஎஃப்எக்ஸ் வந்து ரொம்ப விஎஃப்எக்ஸ் தான் பச்சை தெரிஞ்சிச்சு. ஆனா அது செம்ம கியூட்டா இருந்துச்சு. அது அப்படி பெருசா அழகா காமிச்சிருங்க. கியூட்னா பெருசு. அதாவது அது மட்டும் சின்னதானா இருக்கும். அதை விட்டுட்டு அவன் சொல்லுவானுங்க இது சின்னதானே இருக்கு அப்படின்னு. இல்ல பெருசாயிடும். அடுத்த ஷாட் யாரு பார்த்தா அது எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. ஆனா கொஞ்சம் மைனஸ் என்னதுன்னா சில இடத்துல விஎஃப்எக்ஸ் ரொம்ப அப்பட்டமா தெரிஞ்சிச்சு. கிராஃபிக் அதாவது கால்ல மிதிக்கும் போது அங்க வந்து அங்க வந்து கொஞ்சம் தெரியுது. சோ ஓவரால் சூப்பர்மேன் இஸ் லைக் ரியலி மஸ்ட் வாட்ச் மூவி. நீங்க கண்டிப்பா 2 3 தடவை நீங்க பார்க்கலாம். You can watch with your family as well. புதுவிதமான சூப்பர்மேன் பாப்பீங்க. You will guys will enjoy the Superman. And then last but not least, இத நான் சொல்லியே ஆகணும். இத சொல்லி என் வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். Superman, இந்த Superman, this Superman is not for the beginners. இத கிளியரா புரிஞ்சுக்குங்க. இந்த Superman படம் is not for beginners. இது if you know, you know. Okay? Again, this Superman is not for beginners. Okay, and signing off for Raj Film React and Piggy Media. இன்னொரு புது ரிவ்யூல புது ரியாக்ஷன் பார்க்கலாம். Bye.